குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் சில லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸை பற்றி பார்க்கலாம். இது சில பேர் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஎஃப்சி அப்படின்னு ஒரு ஷேரு. பிஎஃப்சி இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அதாவது இவன் பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், இவன் டிவிடெண்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக கொடுப்பான். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ அவன் கரண்ட் ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 343 ரூபா. இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறது வியாழக்கிழமை. இப்போ அவன் ட்ரேட் ஆகிறது 343 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இவன் வந்து இறங்கிக்கிட்டு தான் இங்கே இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் லாங் டேர்ம் தான் சூஸ் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இவன் பிஇ ரேஷியோ 5க்கு கீழே இருக்கான். ப்ரைஸ் டு புக்கு 1க்கு கீழே இருக்குது. அதாவது இதெல்லாம் லோ எஸ்டிமேட்டட் வேல்யூவேஷன் இருக்கிறது. ஆனால் ஃப்யூச்சர் எப்படி இருக்கோ நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் தான் எல்லாருமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புவாங்க. ஏன்னா இவன் பெரிய லெவலில் ஏற மாட்டான், பெரிய லெவலில் இறங்கவும் மாட்டான். இவன் ஒரு ஸ்டேஜில் நான் ஸ்டார்டிங்கில் 180 ரூபா இன்னும் பார்த்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவன் போயிட்டான், 600 ரூபாய்க்கு போயிட்டான். இப்போது பாதிக்கு பாதி குறைஞ்சிட்டான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி லாங் டேர்ம் ஒரு 10-15 வருஷம் ஒரு அபோவ் 5 இயர்ஸ்க்கு மேலே வச்சுருந்தாவே இது டிவிடெண்ட்டே வந்து 4.16% கொடுக்குறான். இதோட க்ரோத்து 10க்கு கீழே தான் இருக்குது. அதாவது க்ரோத் அந்தளவுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. அபோவ் 15க்கு மேலே இருந்ததுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுன்னு அர்த்தம். பட் இவன் 10க்கு கீழே தான் இருக்கான். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து லாங் டேர்ம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அது சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக க்ரோத் ஆகும் அப்படின்ற ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது இந்த பிஎஃப்சிக்கு. இதை நீங்கள் இந்த ஸ்டேஜை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான இடம் இந்த 343 ரூபா. இது இனி இறங்கிறதுக்கு இன்னும் இறங்குனா ஒரு எது வரையும் இறங்குன்னு கேட்டிங்கன்னா, இறங்குறது இன்னும் அது ஃபர்தராக இறங்குச்சுன்னா 329 ரூபா வரையும் வரும். அந்த 329ல் நம்ம அக்குமுலேஷன் பண்ணுறதா இருந்தால், ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருந்தா அக்குமுலேஷன் அந்த 329ல் பண்ணலாம். இவன் ஆல்ரெடி ரீசெண்டாக போன வியாழக்கிழமை தான் புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ 334 வரையும் வந்துட்டு போயிருக்கான். அது வரும், 329 ரூபா வரையும் வரும். அது வரையும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சா இந்த பிஎஃப்சியை இந்த ஸ்டேஜ்லேயே மினிமமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். எப்பப்போ வாங்கணுன்னா, இப்போ கரண்ட் ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 10 ஷேர் வாங்கிக்கலாம். அடுத்தது 329 வந்தால் வாங்கிக்கலாம். 254 வந்ததுன்னா இதை கண்ணை மூடிக்கிட்டு நம்ம லாங் டேர்முக்கு ஸ்ட்ராங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றது எல்லாமே நான் ஒரு இப்போ இருக்கிற அந்த கண்டிஷனோ அதோடய சார்ட்டை அனலைஸ் பண்ணின்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிறதோ விற்கிறதோ வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்சியர் அட்வைசரை தொடர்பு கொள்ளுங்கள். நான் சொல்கிறத நம்பி பிலீவ் பண்ணி எதையுமே பண்ணாதீங்க. நான் இதில் இருக்கக்கூடிய அதோடய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் இது இந்த ஸ்டேஜிலிருந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். இந்த பிஎஃப்சி இப்போ இருக்கிற இடம் ஃபஸ்ட் கிளாஸான இடம், லாங் டேர்முக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடியது. இது டிவிடெண்ட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்குறான். இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ஸ் யார் யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதில் வந்து எஃப்ஐஎஸ் வச்சுருக்காங்கங்க 18.84% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு 10.58% வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸு 4.25% வச்சுருக்காங்க. டிஐஸு 1.5% வச்சுருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து 56% வச்சுருக்காங்க. ஓகேவா? இது கவர்மெண்ட் கம்பெனி, கவர்மெண்ட்டோட தலையீடு அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்தராக ஏற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவன் எங்கேத்துலேருந்து இறங்கிட்டு இருக்கான் தெரியுங்களா? 580 ரூபாலேருந்து இறங்கிட்டு இருக்கான். போன ஆகஸ்ட் மாதத்துல இருந்து இப்போ வரையும் ஒரு 1 இயர் முடிஞ்சு 2-3 மாதமே ஆயிடுச்சு. இன்னமும் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது.
ஆனால் நடுவில் அங்கங்கே ஏறி இறங்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு. பட் ஃபர்தராக நல்லா டவுன் ஆனது. போன டிசம்பர்லேருந்து இந்த டிசம்பர் வரையும் நல்லா டவுன் ஆகிட்டே இருக்கான். 580 ரூபா எங்கே, இப்போ 343 ரூபா எங்கே பார்த்துங்க. ஆனால் இது இங்கேருந்து ஷியோராக ரீபவுண்டு, அதாவது பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கண்கூடாக தெரியுது. மேப்பை பார்த்தாவே தெரியுது, டெக்னிக்கல் சார்ட் RSIயை பார்த்தாலும் தெரியுது, அந்த EMA 50-200 பார்த்தாலும் தெரியுது. இது இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 329ஐயும் கட் பண்ணி பீரிஷ் கீழே வந்தானா கண்டிப்பாக 254 டச் பண்ணணும். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் 329 ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தா ஆவரேஜ் பண்ணக்கூடிய இடம் 329. ஃபர்தராக அது இன்னும் கீழே இறங்குச்சுன்னா கன்ஃபார்மாக நல்ல குவான்டிட்டியில் ஹெவியாக வாங்கக்கூடிய இடம் 254. இதுதான் இந்த PFCயில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இன்றைக்கி இருக்கிறத நான் அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்தது இந்த REC, இதுவும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக்ஸ் தான். இதை கூட கேட்டிருக்காங்க. இப்போ அவன் கரண்ட்டு ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறது 343. என்னங்க இவனும் அதே ரேஞ்சில் தான் இருக்கான், 343. இவன் இந்த இயர் ஐயெல்லாம் போனது வந்து 651 ரூபா வரையும் போயிருக்கான். அங்கேருந்து இவன் இறங்க ஆரம்பித்தவன் இறங்கிக்கிட்டே தான் இருக்கான். இதுவும் ஒரு கவர்மெண்ட் செக்டாரோட தொடர்புடைய கம்பெனி தான். இவன் RSI பார்த்தாலும் லோவில் தான் இருக்கான், அதாவது ரீபவுண்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் இருக்குது. EMAவை செக் பண்ணாலும் இங்கேருந்து அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இவன் ஃபர்தராக இன்றைக்கி லாஸ்ட்டு டியூஸ்டே வந்த லோ வந்து 336 வந்துட்டு இப்போது ஒரு ரீபவுண்டு ஆகுது. இது ஃபர்தராக எது வரையும் இறங்கணும் அப்படின்னு ஒரு சார்ட் வைஸ் பார்த்தா இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 297 ரூபாயில் அது வரையும் இறங்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. 297 ரூபாயில் வந்தால் புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, அப்போனா இந்த இடம் உங்களுக்கான ஃபஸ்ட் கிளாஸ் ஏரியா. இதுதான் இப்போ இருக்கிற இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மார்க்கெட்டில். ஏன்னா மார்க்கெட்டே டவுனில் இருக்குது, மார்க்கெட் இப்போ தான் ஒரு புல்லிஷாக ஏறுது. ஸோ இவன் இவெல்லாம் வந்து ஃபர்தராக மெதுவாக தான் ஏறுவான். ஏன்னா இப்போ அதாவது 1 வருஷம் 2 வருஷம் ஏறிட்டான், அதுக்கப்புறம் இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ 1 வருஷமே முடிய போகுது. இவன் இறங்கினா கூட இன்னும் கூட ஒரு 2-3 மாதம் இறங்கலாம். இறங்கிட்டான்னா மறுபடியும் அதே 1.5 வருஷம் 2 வருஷம் மேலே போகும். ஸோ நம்ம கரெக்டான இடத்துல தான் இப்போ இருக்கோம். இதை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணால் வாய்ப்புகள் அதிகம், லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இது இறங்குனா ஃபர்தராக 297 ரூபா வரையும் இறங்கும். இதுதான் இப்போ இருக்கிற இதோட டெக்னிக்கலில் இருக்கக்கூடிய அமைப்பு. RSIயும் ரீபவுண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது, அதாவது ஓவர்சோல் ரீஜனில் இருக்கான். இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இவன் PE ரேஷியோ 5.22 தான் இருக்கான். ஸோ இதை இந்த மாதிரி PE ரேஷியோ இருக்கிறதெல்லாம் லாங் டைம் தான் சூஸ் பண்ண முடியும். ப்ரைஸ் டு புக்கு 1.08 தான் இருக்கான். ஸோ க்ரோத்து பிலோ 10 கீழே தான் இருக்குது. பட் ROE வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21 கிட்ட இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இது ஃபர்தராக இன்னும் டெவலப், அதாவது மேலே போகும் அப்படின்றது க்ளீனாக தெரியுது. டிவிடெண்ட்டு PFCயை விட அதிகமாக கொடுக்குறான், 5.75% கொடுக்குறான். ஸோ நம்ம இதை ஒரு 10 வருஷம் 6 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் எவ்வளோ வருஷம் வச்சுருந்தாலும் டிவிடெண்ட்டே நமக்கு வரும். இவன் இறங்கினாலும் நமக்கு டிவிடெண்ட்டாவது கிடைக்கும். சில பேர் இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஷேர் இறங்கினா கூட பரவாயில்ல, அதுலேருந்து ஏதாவது ஒரு ரூபாவது வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க லாங் டேர்முக்கு. ஸோ இவனோட 52 வீக் லோவே 336 தான் இந்த REC. ஸோ கிட்ட வந்துட்டான். இப்போ 343 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை கூட நம்ம கரண்ட்டு சுச்சுவேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இது இந்த 350 ஆமாம் 360க்கு மேலெல்லாம் தாண்டிட்டானா கண்டிப்பாக 420 வரையும் போயிடும். 400 கம்பல்சரி போயிடும். அதுதான் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு மார்க்கெட்டு. இந்த 350க்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா 400 ரூபா போய் டச் பண்ணும். ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே அதுக்கு ரெசிஸ்டண்ட்டு இல்லை, அதனால் ஈஸியாக 400 ரூபாலாம் போயிடும். ஆனால் இதை ஷார்ட் டைம்லாம் பண்ண முடியாது.
ஷார்ட் டேர்ம் ஏன் பண்ண முடியாதுன்னா இதோட வெலாட்டிலிட்டி அந்தளவுக்கு ஸ்பீடாலாம் இருக்காது. மற்ற ஷேரை கம்பேர் பண்ணும்போது இந்த பிஎஃப்சியும் ஆர்இசியும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 2.2 ரூபா 3 ரூபா இந்த ரேஞ்சில் தான் ஏறும் இறங்கும். அப்போது இதை லாங் டேர்ம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இதுதான் இந்த பிஎஃப்சி ஆர்இசியில் இருக்கிற டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல். அடுத்தது இந்த கொச்சின் ஷிப்யார்டை பற்றி கேட்டிருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஏன்னா அவனோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணி பார்த்தா அவனோட பிஇ ரேஷியோ 55க்கு மேலே இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 7.47 கிட்ட இருக்குது, அதிகமாக இருக்குது. அதாவது ப்ரைஸ் டு புக்கு 2க்கு மேலேயோ இல்லை 3க்கு மேலேயோ இருந்தாவே ஷேர் மார்க்கெட்டில் அது ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் அப்படின்வாங்க. இவன் 7.47% கிட்ட இருக்கான். இது ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸு. பிஇ ரேஷியோ அபோவ் 56க்கு மேலே இருக்குது. இதோட க்ரோத்து ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13.33 தான் இருக்குது. அது கம்மியாக தான் இருக்குது க்ரோத்து. ஆர்ஓசிஇ 16.60 இருக்குது. டிவிடெண்ட்டு இவன் 0.46%. வேலைக்காகாத ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறான். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸு. இதை ஏன் கேட்குறாங்கன்னு தெரியல. இது லாங் டேர்ம்கெல்லாம் செட் ஆகாதுங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸு ஏறுவான், ஏறிட்டு சடார்னு கீழே விழும். இவன் இந்த இயரில் ஜூன் மாதம்தான் ஹை போயிருக்கான். 2546 வரையும் போயிட்டு அங்கேருந்து இன்னைக்கு வரையும் இறங்கிக்கிட்டு தான் இருக்கான். இந்த இயரோட ஹை வந்து 2917 வரையும் 2983 வரும் போயிருக்கு. அங்கேருந்து ஜூலை மாதம் வந்து 2552 வந்திருக்கான். ஓரளவுக்கு பாதி வந்துட்டு மறுபடியும் இறங்கிருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸு. இது இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தால் தான் இதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா இது இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இன்னும் எது வரையும் இறங்குன்னு கேட்குறீங்கன்னா ஒரு நிமிஷம், அவனுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே 1500 தாங்க இருக்குது. இப்போ 1602 ரூபாயில் ட்ரேட் ஆகுறான் இந்த கொச்சின் ஷிப்யார்டு. இவன் 1495 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 1200 தான் இருக்குது. ஏன்னா இவன் இப்போ இருக்கிற ஓவர் வேலிடுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இது போகிற வரையும் போயிட்டு இப்போ கரெக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. இது இன்னும் இறங்குன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் ஆல்ரெடி இதில் ஃபோக்கஸ் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் சொன்ன இந்த ரேஞ்சஸ் வரும்போது 1500 வரும்போது கொஞ்சம் அக்குமுலேஷன் பண்ணிக்கணும். 1200 வரும்போது கொஞ்சம் அக்குமுலேஷன் பண்ணணும். உண்மையை சொல்லட்டுமா, இந்த ஷேரு இறங்க ஆரம்பித்தா கண்டிப்பாக 1000 ரூபா வரையும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1000 ரூபா இறங்குதுன்னா 2 நாளில் இறங்கிடுவான், அப்படி இல்லை. அந்த அளவுக்கு இதில் வந்து க்ரோத்து ஹெவியாக இருக்குது. ஃபண்டமெண்டலில் பிஇ ரேஷியோ ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த ஒரு ஸ்டாக்ஸ் வந்தது ஜொமேட்டோ எட்டர்னல், அவனோட பிஇ ரேஷியோலாம் செக் பண்ணிங்களா? நான் இதை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அவன் பிஇ ரேஷியோலாம் 1000 கிட்ட இருக்கான். ப்ரைஸ் டு புக்கு கனாபினான்னு இருக்கான். அவங்ககிட்ட ஒரு க்ரோத்துமே கிடையாது. ஆனால் அதை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அது எப்போ வேணாலும் பஸ்ட் ஆகி கீழே வரும்னு நான் சொன்னேன். சொல்லி ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் இருக்கும். இறங்கிட்டாங்களா அவங்கள ஜொமேட்டோவை? இப்போது அதில் எனக்கு பல பேர் அப்போவே அகைன்ஸ்டாக சொல்லியிருந்தாங்க, அது எப்படி இறங்கும், நான் ஐபிஓலேருந்து வச்சுருக்கேன், அப்போத்துலேருந்து வச்சுக்கிறேன்னு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஐபிஓலேருந்து வச்சுக்கிறத பற்றியே நான் சொல்லலை. நீங்கள் நடுவில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன். அதை சில பேர் சரியாக காதுலேயே வாங்கிக்காமல் நீங்கள் எப்படி அப்படி சொல்லுவீங்க அப்படி இப்படின்னு யூடியூப்பில் மெசேஜ் போட்டிருந்தாங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்றதே அவங்க கேட்குறதே கிடையாது. நான் புதுசாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்கள இந்த ஹையில் ட்ரை பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக இறங்கும், அவன் வந்து ஓவர் பாட் ஜோனில் இருக்கிறான் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதை சரியாகவே கேட்டுக்காமல் சில பேர் வந்து நம்ம வாட்ஸ்அப்ன்ற பாருங்க யூடியூப்பில் மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ புரிஞ்சிச்சா நான் ஏன் சொன்னேன்ட்டு? வந்துட்டானா அவன் 1000 இருக்கிறாங்க பிஇ ரேஷியோ. நான் 3 மாதத்துக்கு முன்னே செக் பண்ணும்போது அவங்ககிட்ட க்ரோத்தே இல்லை.
அந்த ஆர்ஓசி ஆர்ஓஇலாம் ஒன்றுமே இல்லை, மைனஸில் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸை எப்படி இவங்க லாங் டேர்மில் வச்சுருக்காங்கன்னு தான் புரியல. அப்போ சொன்னால் என்ன பைத்தியக்காரன்னாங்க, இப்போ தெரியுதா இந்த பைத்தியக்காரனோட பேச்சு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. சரி, சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு விருப்பம் இருந்தால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தால் இந்நேரம் ப்ராஃபிட்லேயே வெளியே வந்திருக்கலாம். நான் அப்போவே சொன்னேன், இதை ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க, இவங்கிட்ட ஒரு க்ரோத்தும் கிடையாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக இது ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. இப்போது 400 ரூபா 380 ரூபா போயிட்டு இப்போ 270 ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்து இப்போ எவ்வளோ இருக்கான்னு தெரியல. சரி, நம்ம ஏதோ ஒன்று பேச போய் எங்கேயோ போயிட்டோம் பாருங்கள், அதை விடுங்க. நம்ம கொச்சின் ஷிப்யார்டில் இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் பொசிஷன். 1495 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அங்கே வந்தால் ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுருந்தால் அங்கே அக்குமுலேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது 1200. இந்த 2 லெவல் உடனேலாம் வராது, ஆனால் இந்த 1500 கண்டிப்பாக வரும். அங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறவங்க, புதுசாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். ஆனால் இது லாங் டேர்முக்கெல்லாம் செட் ஆகாது, ஹை வேல்யூவேஷன் ஸ்டாக்கு. அடுத்தது கரூர் வைஸ்யா பேங்க்கை பற்றி கேட்டிருக்காங்க. கரூர் வைஸ்யா பேங்க் இப்போ ட்ரேட் ஆகிறது 241. அவன் இப்போ போன ஹை 258 ரூபா வரையும் போயிருக்கான். இதோட ஃபண்டமெண்டல் நம்ம செக் பண்ணி பார்த்தா பி ரேஷியோ 11 தான் இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு பிலோ 2 தான் இருக்குது. ஆர்ஓஏ ஆர்ஓசிஎல் ஆர்ஓஇ பரவாயில்ல, 15 above% இருக்குது. டிவிடெண்ட்டு 0.90% தான் கொடுக்குறான். க்ரோத்து இது பேங்க் செக்டார்ன்றதுனால இது இப்போ மைல்டாக தான் ஏறும். இந்த கரூர் வைஸ்யா பேங்க்கு இவன் ஏறிட்டான், இப்போ தான் ரீசெண்டாக ஏறி போயிருக்கான். ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ஸில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 2.1% தான் இருக்குது. எஃப்ஐஎஸ் 16% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு 32% வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் 7 கிட்ட வச்சுருக்காங்க பர்சன்டேஜ். நம்ம டிஐஸ் 1.33% வச்சுருக்காங்க. நான் இன்ஸ்டிடியூஷன் 42% வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடியது. இவன் 241 ரூபா இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இவன் ஃபர்தராக இறங்கிறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா RSI 42ல் இருக்கான். 230 வரையும் வருவான்னு தான் தோணுது. 230 வந்தால் அங்கே ஒரு சின்ன பவுன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் தோணுது. 230 வந்துட்டு ஒரு லிட்டில் பிட் பவுன்ஸ் போயிட்டு மறுபடியும் 200 ரூபா வருவான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது சார்ட்டில். ஏன்னா இவன் இப்போ தான் ரீசெண்டாக ஹை போயிட்டு அங்கேருந்து இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கான் இந்த கரூர் வைஸ்யா பேங்க்கு. ஃபண்டமெண்டல் பார்த்தா இது லாங் டேர்முக்கு தான் சூட்டபுளாக இருக்கும், ஏன்னா 11 கீழே தான் இருக்குது. டிவிடெண்ட்டும் அந்தளவுக்கு கொடுக்கல, பட் ப்ரைஸ் டு புக்கு கம்மியாக தான் இருக்குது, ஒரு 2க்கு கீழே இருக்குது. ஸோ இதை லாங் டேர்ம் தான் சூஸ் பண்ண முடியும். லாங் டேர்ம் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 230 வரும்போது கொஞ்சமும் 200 வரும்போதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா 230 தான் ஆவரேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதுக்கும் கீழே போனான்னா 204 200 இந்த ரேஞ்சு தான். ஏன்னா அவன் எப்போத்துலேருந்து 2023 இருந்து ஒரு சைடாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது இந்த கரூர் வைஸ்யா பேங்க்கு. ஏறிக்கிட்டே இருக்கிற ஸ்டாக்ஸு எப்போவுமே ஏறிக்கிட்டே இருக்குமா? இருக்காதுல்ல, ஒரு ஸ்டேஜில் அது இறங்க தானே செய்யும். இவன் இன்னும் அந்தளவுக்கு பெரிய கரெக்ஷன்லாம் வரலங்க கரூர் வைஸ்யா பேங்க். இப்போ அவன் கரெக்ஷன் இப்போ வரானா, அவன் மைல்டாக இந்த கரெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது. சில ஏற்றத்துக்கு சில இறங்கி வரும்னுவாங்கள்ல, அந்த கதையில் தான் இறங்கி வருது. மற்றபடி இவன் ஸ்ட்ராங்காக இன்னும் பியர் ட்ரெண்டுக்கெல்லாம் ஸ்ட்ராங்காலாம் வரல. அவன் வர மாதிரி இருந்தால் ஆமாம் 200 180 வரணும். அவன் இறங்குற கரெக்ஷனில் இறங்குற மாதிரி இருந்தால் 180 வரணும். அந்த தான் அது நல்ல ஒரு கரெக்ஷனில் வருதுன்னு அர்த்தம். பட் இப்போ இருக்கிற இந்த கரெக்ஷனில் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஒரு ஏற்றம் வரும்போது ஒரு இறக்கம், அந்த ஸ்டேஜில் தான் இது இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 230 வரும்போது இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா 200 வரும்போது கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த கரூர் வைஸ்யாவில். இது லாங் டேர்முக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்டாக் கேட்டிருக்காங்க. அது இந்த அது என்ன அந்த ஸ்டாக்ஸு
ஜியோ ஃபினான்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஜியோ ஃபினான்ஸில் இப்போ ஏதோ ஒரு ஐபிஓ வேறு இதில் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஜியோ அப்போ இதை பிரித்தானா இது இன்னும் அடி வாங்கும், இன்னும் கீழே தான் இறங்கும். இவன் இப்போ தான் ஒரு ரீசெண்டாக 2000 வரையும் 200 வரையும் கீழே வந்துட்டு இப்போ மேலே போனான். எப்போ கீழே வந்தானா இந்த வருஷம் மார்ச் மாதம் 200 ரூபாயில் 200 ரூபாயில் ட்ரேட் ஆச்சு. இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் இப்போது 295 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது பிஇ ரேஷியோலாம் கண்டபடி இருக்குது, 120 கிட்ட இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு அது கம்மியாக இருக்குது, 1.37 தான் இருக்குது. அப்புறம் ஆர்ஓஇலாம் ஒன்றுமே இல்லை, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. டிவிடெண்ட்டு 0.17% கொடுக்குறான். ஆர்ஓசிலாம் ஜஸ்ட்டு 1.23% தான் இருக்குது. இதை இப்போதைக்கு கம்முன்னு விட்டுறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. இதில் ஏன்னா இவன் ஆல்ரெடி இப்போ தாங்க ஏறி போயிட்டான். ஏறி 200 ரூபாயிலேருந்து 340 வரையும் போயிட்டு இப்போ கரெக்ஷனில் சைட்வேல இருக்கான், 295 இருக்கான். இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த ஐபிஓலாம் புதுசாக ஜியோ ஐபிஓ ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்தால் இவன் இன்னும் ஃபர்தராக இறங்கும். ஏன்னா இது தனியாக இதை விட்டுருவாங்க ஜியோ ஃபினான்ஸை. அப்படியெல்லாம் வந்ததுன்னா இவன் அகைன் அந்த 200 ரூபாலாம் தொடும். அது வரையும் நம்ம தேவையில்லாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இவன் 200 ரூபா வந்துட்டு மறுபடியும் அவன் பழைய ரேஞ்சு 300 எல்லாம் தொடுறதுக்கு ஆகிடும், 8 மாதம் ஆகிடும். இதை பாருங்கள், ஏப்ரல் மாதமோ மார்ச் மாதமோ வந்தான் இந்த 200 ரூபாய்க்கு. அந்த 340 ஆகஸ்ட் மாதம் தான் போயிருக்கான். அது வரையும் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 6 மாதத்துக்கிட்ட வருது. அவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். இப்போ இது கரெக்ஷன் ஸ்டேஜில் சைட்வேல போயிட்டுருக்கு. மறுபடியும் இந்த 240 200லாம் வந்தானா மறுபடியும் ஒரு 1 இயர் ஆகும். ஏன்னா இறங்கிறதுக்கு ஒரு 6 மாதம், அங்கேருந்து ஏறுறதுக்கு ஒரு 6 மாதம், 1 இயர் வேஸ்ட்டாக காசு மாட்டிக்கும். ஸோ இதை இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்குது பெட்ரு. நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஸ்டேஜஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே தான் நடக்கணுன்னா இல்லை, ஆனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 280 அவனுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது. எங்கே 265. 265 இது இல்லாமல் இவன் கேப்பெல்லாம் விட்டு வேறு போயிருக்கான். இந்த ஜியோ ஃபினான்ஸு கேப் எங்கே இருக்குது தெரியுங்களா? கேப்பெல்லாம் ஒரு இண்டெக்ஸ் ஒரு ஸ்டாக்ஸ் விட்டு போச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணால் கண்டிப்பாக வரும் ஒரு நாள். அப்போது இது கீழே இறங்குன்றது தெரிஞ்சு போச்சு நமக்கு. நம்ம ஏன் அப்போது இது கீழே தான் இறங்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஏன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்? 230 ரூபாயில் ஒரு கேப் இருக்குது. அவன் அது வரையும் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது இந்த ஜியோ ஃபினான்ஸில். ஸோ இதை புதுசாலாம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பண்ணாதீங்க. நீங்கள் கேட்டதுனால இதை சொல்கிறேன். எனக்கு இதில் அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தா வேறு வழி இல்லை, நீங்கள் வச்சுட்டு தான் ஆகணும். அது இன்னும் எவ்வளோ இறங்கும் என்னன்றது நான் சொல்லியிருக்கேன். இதில் ஐபிஓ வர்றதா வேறு ஒரு நியூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ இதையும் பிரிச்சிட்டாங்கன்னா அது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் சொன்ன ரேஞ்சஸ்லாம் அது கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இந்த 280 தொடும், 282 280. அதுக்கும் கீழே வந்தானா அந்த 265 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு சூப்பராக இருக்குது இந்த ஜியோ ஃபினான்ஸில். இதில் ஒரு 6 ஸ்டாக்ஸ் நம்ம விவாதிச்சிட்டோம். இது ஒன்லி நான் ஆடியோ மட்டும்தான் போடுறேன், ஏன்னா வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பண்ணி நம்ம ஏன் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிக்கணும்? நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் போடுறதுக்கு. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது தான் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் ஆடியோ மட்டும் போட்டிருக்கேன். தெரியும் இதில் இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு, எனக்கும் தெரியும் உங்கள் கஷ்டம்னு. ஏன்னா வீடியோ பார்க்குற கண்ணால் பார்க்குற விஷயம் வேறு, வெறும் காதில் கேட்குற விஷயம் வேறு மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லையே, கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு எந்த பக்கமும் விட மாட்றாங்களே, சார்ட்டையே காட்டக்கூடாதுன்றாங்களே. அதனால் ஒன்லி ஆடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதனால் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.